கொப்ப மாவனே ஏடா உனக்கு இன்னும் தூக்கம், அங்கே சமைக்கிறதுக்கு எவனும் ஆள் இல்லையா, கிளம்பி போடான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. போய் பார்த்தா பெரிய மண்டபங்க, ரைட்ரா நம்மள நம்பி 100 கிலோ செய்ய விட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக உள்ளே போய் பார்த்தா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்காங்கங்க. பாய் பாருங்க கத்தி எடுத்து நீட்டுறாரு, டே என்ன நேரத்துக்குடா வர்ற அப்படின்னு. ஆனியன் கட் பண்ணிட்டாங்க, டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணி வட்டா வேற்றி மசாலா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட பாவி, கடைசியில் நம்ம எடுபடி வேலைக்கு தான் வந்தோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சே, நான் வேற ரொம்ப கனவோடு வந்தேங்க, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் நம்மளை ஆனியன் பச்சடி தான் போட விட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்மளும் பெரிய மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் முடியாது போலங்க. ஸோ ஆனியன் பச்சடி இது பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எச்சி ஊறுது சிக்கன் கிரேவி. அப்புறம் இப்போ பிரியாணியில் போட வந்து கறி கழுவிட்டு இருக்காரு, சஃபி பாய் வந்து கறி கழுவிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது கழுவி அப்படியே பிரியாணியில் போட்டோம்னா கம்மன்னு இருக்கும். முந்திரியை கொட்டுறாங்க பாருங்கள், கிரேவிக்கு மசாலா ரெடி ஆகுது, எல்லாமே வேறு லெவலில் போயிட்டு. இப்போ அரிசியை க்ளீன் பண்ணுறாங்க. அரிசியை க்ளீன் பண்ணி வந்து நம்ம வந்து அரிசியை கழுவி இப்போ வந்து வட்டாலை ஏற்ற போகிறோம். வட்டாலை ஏற்றின உடனே அப்படியே சும்மா பூ மாதிரி வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் பூ மாதிரி வெந்த உடனே அது மேலே நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு நல்லா கலக்கி இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள், பூ மாதிரி. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரியே பண்ணோம்னு சொன்னால் அழகாக ப்ரைஸ்லாம் வெந்து அப்படியே கமகமான்னு வந்துடும். ஸோ வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு